தெய்வமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சாத்தானின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து போடுவீராக. எல்லா மந்திரங்களும் தந்திரங்களும் கர்த்தர் முறியடித்து போடுவீராக. எல்லா ஆண்டவரே அந்தகார வல்லமைகளை கர்த்தர் முறியடித்து போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய கிருபை மேலானது, உடைய மகிமை மேலானது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெரியவராகிய ஆண்டவரே மட்டுமாய் நடத்தினீரே. இதைகள் இனிமேல் தாங்குகிறவரே நன்றி. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எங்களுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின்படி நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு பொறுமையை தந்தருளுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராக. உம்முடைய ஐஸ்வரியத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், பர்வதங்களை கடந்திடுவேன் என்று ஆண்டவர் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி எங்களுக்கு வர வேண்டும். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் உங்களுக்கு வெற்றி வர வேண்டும். ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது தடைகளை தாண்ட வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நடத்திடுங்க அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வா, நீர் மாத்தம் போதும் எனக்கு.
பிசாசின் தடைகளினால் தாண்டி வருவதற்கு நீர் ஒருவர் எங்களோடு கூட இருந்தால் போதுமாவையானவரை போதும் என்ற மனதுடனே ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் எப்பொழுதும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தையாக தகப்பனாக தாயுமாக இருந்து ஆண்டவரே மட்டுமாய் நீர் எங்களை நடத்தினீர். ஆவியானவரே எங்களை மேலும் தாங்குவீர், எங்களை இனிமேலும் தப்புவிப்பீர், இனிமேலும் எங்களை சுமப்பீர் என்ற ஆண்டவர் நிச்சயத்தோடு ஆராதனை முடிவில் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர். ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. எல்லா காரியங்களையும் நீங்கள் நேர்த்தியாக செய்து முடித்தீரே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் தொடர்ந்து இரக்கம் பாராட்டுங்க. ஆசீர்வதி உமக்கே மேன்மை உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும். ஆளுகை செய்து வழி நடத்த ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நீங்கள் மனமகிழ்ச்சியாய் புறப்பட்டு வரும் பொழுதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சலுப்போட சங்கடத்தோட நீங்கள் வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. வரும்பொழுதே மன உற்சாகமாக நாம் கடந்து வரும் பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிறிது நேரம் தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆமென் அவரை துதி என்கிற ஒரு தலைப்பிலே அவரை நாம் துதிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அளவுக்கு நம்ம துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாடுறோமோ, எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் இந்த பைபிளிலே இந்த எரிகோ கோட்டையை துதித்து தான் கீழே பண்ணியிருக்கிறார்கள். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த துதியானது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்று நினைத்து பாருங்கள். கர்த்தரை பாடுவது, கர்த்தரை ஜெபிப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் துதிகளை சோத்திரங்களை நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்திலே கூட உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை காரியங்கள் தடைபட்டு இருந்தாலும் முதல் வசனம் சொல்றது பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது, ஒருவர் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இதோ கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று. நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது சொன்னார், கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று. கானான் தேசத்துக்கு இப்போ வந்திருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திலே வந்த உடனே அவர்கள் சந்திக்கிறதான முதல் பட்டணமே எரிகோ பட்டணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தரார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை யுத்தம் பண்ணி தான் நம்ம அதை பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. நன்றாக ஜெபித்து தான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமனே ஆசீர்வாதம் வராது. அதுக்கு நம்ம சின்ன சின்ன காரியம் செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கீழ்ப்படிதல்கள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கைகள், விசுவாசங்கள், இதெல்லாம் படிகள் இருக்கிறது. அந்த சின்ன சின்ன காரியத்தை, அந்த விசுவாசமாகிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். துதித்தலே நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததாம். நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. என்னென்ன காரியம் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்ன திருமணம் நடைபெறவில்லை, கட்டடம் கட்ட முடியவில்லை, நிலம் வாங்க முடியவில்லை, கடன் கட்ட முடியவில்லை, வேலை நடைபெறவில்லை, இப்படி பல தடைகள் இருக்கலாம். ஆனால் இந்த தடைகளெல்லாம் நீங்கி போவதற்கு ஒரே வழி, கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த பெரிய வெற்றியை தருவதற்கு யோசுவா மூலியமாக சின்ன சின்ன ஐடியாவை ஆண்டவர் தருகிறார். சின்ன சின்ன ஐடியா. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் நன்றாக ஜெபிக்கும் பொழுது சின்ன சின்ன ஐடியாவை ஆண்டவர் தருவார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், சீர்கெட்டு போவார்களாம்.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை இல்லாதனாலே சீர்கெட்டு போவார்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்கள். உலகம் தருகிற ஆலோசனை அது நன்றாக இருக்காது. சில நேரத்தில் நல்லா இருக்கும், சில நேரத்தில் நல்லா இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்பீர்களானால், ஜெபித்து நீங்கள் ஆலோசனை கேட்பீர்களானால், ஊழியக்காரரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஊழியக்காரரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்பீர்களானால், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கடந்த நாட்களில் அக்கினி ஜெபம் வைத்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எலச்சிபாளையத்தில். அவருக்கு அந்த ஸ்டீபன் பூபதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. போன 1ஆம் தேதி அவங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு மாரடைப்பு மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அதை டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆகி 8 நாளாக அங்கே இருந்து, நம்ம இங்கேருந்து ஃபோன் மூலியமாக, அவங்க மெட்ராஸில் இருந்தாங்க, நம்ம போக முடியாது, இங்கேருந்து ஃபோன் மூலியமாக அவங்களுக்காக ஜெபம் செய்து ஆண்டவருடைய கிருபையினால் வீடு சேர்ந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் வசனத்தின் மூலியமாக சில காரியங்களை அவர்களோடு கூட ஆண்டவர் பேசினார். நீ வாழ்க்கையிலே விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடு, மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை மனம் திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார். அவங்க அந்த காரியத்தில் மனம் திரும்பினார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதற்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் நடந்தது. குறிப்பாக அந்த ஆசீர்வாத கூட்டம் வைத்து, எங்களுடைய வீட்டிலே ஒரு ஆசீர்வாதம் வரணும், எனக்கு இருக்கிற நோய் 5 நாள் கழிச்சு வா, அது நல்லா போதா இல்லையான்னு பார்த்துட்டு நாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களாம். அதனால் அவர் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தார். ஆப்ரேஷன் வரக்கூடாது என்று சொல்லி ஜெபம் வைத்தார்கள். அதற்காகவே விசேஷமாக துதித்தோம், ஜெபித்தோம், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி வியாழக்கிழமை அனுப்பினேன். வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் சோதரா அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை, ஆப்ரேஷனே தேவையில்லை, உங்களுக்கு வியாதி இல்லை, ஆண்டவர் எடுத்து போட்டுட்டான்னு சொன்னாங்க. வெறும் மாத்திரை மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு பக்கமாக நீங்கள் சாப்பிட்ணும், நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மிகுந்த நன்றி அறிதலோட 2 விஷயம் ஆண்டவருக்காக ஆமென் ஃபோன் மூலியமாக நன்றி சொன்னார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கணும், ஆண்டவர் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பேசணும். அப்பொழுது விசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே 2வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். யுத்த பிரசராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தூரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல அவர்கள் செய்யும் பொழுது அற்புதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 6 நாளும் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். 7ஆம் நாள் நான் ஆர்ப்பரியுங்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும், அப்பொழுது கர்த்தர் நமக்கு பட்டணத்தை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லியிருந்தார்கள். சாபத்தீடானதை எடுக்காதீர்கள், அதிலிருந்து சாபத்தீடானதை எடுக்காதீர்கள். ஒருவேளை பொன்னும் வெள்ளியும் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன காணிக்கை கேட்டிருக்கிறார் பாருங்க. எதிரிக்கிட்டு இருந்து கூட, மோசமான இடத்துல கூட, சாபமான இடத்துல கூட ஆண்டவர் சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஆமென், அல்லேலூயா. வெள்ளி ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குது, தங்கம் ஆண்டவரை பிடிச்சிருக்கு, தங்கம் பிடிச்சிருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றார். இப்படியாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்து ஆலோசனை கொடுத்து வந்தார்கள். அவர்கள் எதையும் செய்யவில்லை, துதித்தார்கள். 20வது வசனம் சொல்லுது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆர்ப்பரிக்கிறதுனா எப்படி இருக்குன்னு பாருங்க. சேனைகளின் கர்த்தர் பெரியவர், பெரியவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு யுத்தத்தை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி ஆமென் சோத்திரம். அந்த காலத்தில் என்ன ஸ்டைலோ, என்ன அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்களோ அதை சொல்லி சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அந்த கிதியோன் சம்பவத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்னார்கள். அதே போல் இந்த இடத்துல சொல்லியிருப்பார்கள், நம்முடைய யோசுவாவின் பட்டயம் ஆண்டவருடைய பட்டயம், கர்த்தர் இந்த நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆமென் சோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து துதிக்கிறார்கள், எக்காலங்களை ஊதுகிறார்கள். ஜனங்கள்
ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அலங்கமும் இன்றைக்கு இடிந்து விழும். ஆமென், அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நானும் பெரிய வாசலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், சர்ச்சை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அடைக்கப்பட்ட மாதிரியே இருக்குது. ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்ட வாசல்கள், அடைக்கப்பட்ட இருதயங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அநேகர் எப்படி பணத்தை செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சிலர் பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி மாற்றி மாற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் எல்லாரும் உள்ளத்திலும் பேசி கர்த்தருக்காய் கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற, தாங்குகிற பிள்ளைகளை தேவன் எழுப்பி தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும், நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான அலங்கங்களும் இன்றைக்கு இடிந்து விழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமென். பயப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் செய்யுங்க, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, துதிங்க. உங்களுக்கு எது எது நடக்குதுலையோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி துதிங்க. எந்தெந்த காரியமும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தாலும் அதை சொல்லி நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரிகள் சொன்னார்கள், அவிசுவாசமான ஜனங்கள் சொன்னார்கள், நீங்கள் கானான் தேசத்துக்குள் போகவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கானான் தேசத்துக்கு போய்விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவர், அதாவது எங்களோடு இராமல் ரட்சிக்கப்பட்டு தனியாக போயிட்டீங்க, நீங்கள் வெற்றியாய் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும், என் தேவர் என்னோடு இருக்கிறார், நான் வெற்றியாய் வாழ்வேன். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய நாமம் இருக்கிறது, அவருடைய காருண்யம் இருக்கிறது. அது என்னை பெரியவனாக மாற்றும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டவருடைய கருணை நம்ம மேலே இருக்கும் தான். யாரும் பெரிய ஆளாக தேவையில்ல, ஆண்டவரே இருக்கிறார் நமக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் எப்பொழுது கீழே தள்ள இருப்பார்கள், ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை மேலே மேலே என்று சொல்லி நன்றாக மேலே வரத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு ஆண்டவரை துதிக்க வேண்டும். துதிப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. சங்கீதம் 147 1-16 வசனங்களை வாசிக்கலாம். இங்கே பார்க்கிறோம், முதல் வசனம் சொல்றது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தரை துதியுங்கள். எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். சங்கீதக்காரர் காலையும் மாலையும் வேலையும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், பதவியில் இல்லாமல் போனாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம 2 காரியம் செய்கிறோம். ஒன்று, ரொம்ப கஷ்டத்தில் துதிக்காமல் போயிடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் துதிக்கிறது கிடையாது. ரெண்டையுமே செஞ்சிட்ருக்கோம். அதையும் மீறி சில நேரத்தில் நமக்கு தேவைன்னா மட்டும் கர்த்தரை என்ன செய்கிறோம், தேடுறோம். அதாவது வவுத்தொலி வந்தால் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரைங்கிறது, தலைவலி வந்தால் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே, பணம் இல்லாத போனால் மட்டும், அதுவும் ரொம்ப இல்லாத போனாலும் நாங்கள் கும்பிட்டு பார்த்தா எனக்கு கிடைக்கல, இனிமேட்டு நான் துதிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஓடி போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே துதிக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் துதிப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனை பண்ணுங்கள், அது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தரை துதிக்க 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 ஆமென், சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோத்திரம் சொல்ல சொல்ல ஆண்டவரை நம்ம என்ன செய்யறோமா, மகிமைப்படுத்துறோம். நிறைய சோத்திரம் சொல்லணும். ஒவ்வொரு காரியத்துக்காக ஆமென், ஜெபம் ஆரம்பித்த உடனே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆராதனை நடுவிலே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீட்டு கூட்டத்தில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இதில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க, 10வது வசனத்திலே 9-10, அவர் மிருக ஜீவனங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் நாம் துதிக்கும் பொழுது எல்லாருடைய தேவைகளையும், மாடு கோழி குரங்கு பறவைகள் நீர்வாழ் ஜந்துக்கள் மச்சங்கள் எல்லாத்துக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த 8 நமக்கு இந்த தட்டு விளையும்படியாய், நீங்கள் போட்டிருக்கிற கடலையெல்லாம் விளையும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா மிருக ஜீவன்களுக்கு அதெல்லாம் என்ன செய்த தேவையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எத்தனை பேர் போட்டிருக்கிறீங்க? தட்டு போட்டிருக்கிறீங்க, கடலை போட்டிருக்கிறீங்க. கடலை போட்டாச்சா? இப்போ நிறைய பேர் கடலக்காய் போடுறதுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பேர் போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்க மேல் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கிருபைக்காக துதித்து கொண்டே இருக்கணுமா. கர்த்தர் எனக்கு தரப்போகிறார், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார், எழுப்புதல் தரப்போகிறார், வல்லமை தரப்போகிறார். கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ரட்சிக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி அவருடைய கிருபைக்கு காத்திருந்து நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 12வது வசனத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. எருசலேமே கர்த்தரே ஸ்தோத்திரி, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோனே உன் தேவனை துதி. நிறைய என்ன செய்ய? துதி. அவை ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள், அத்தியாவசியங்கள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது 13வது வசனம், நாம் தேவனை துதிக்கும் பொழுது அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. துதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு என்ன செய்யுமா? சேம வரும். பிள்ளைங்க குட்டிங்கள்லாம் என்ன செய்ய? ஆசீர்வதிக்கிறார். பேரன் பேத்திகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நாம் துதிக்கும் பொழுது அப்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம் துதிக்கும் பொழுது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமினால் நம்மை திருப்தியாக்குறார், கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. நமக்கு தேவையான என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வேணுமோ அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எப்பேற்பட்ட வல்லமை வேணுமோ அப்பேற்பட்ட வல்லமையை தருவார். எப்பேற்பட்ட வீடு வேணுமோ, அழகான நல்ல வீடுகள், அதாவது வீடே இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க நல்ல வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுடைய விசுவாசம் நல்லா துதிக்கும் பொழுது, நீங்கள் நல்லா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். டெய்லி அந்த அம்மா வருஷம் துக்கமாக இருக்கும். இப்போ குழந்தை கிடைச்சி குழந்தைய கொண்டாந்து ஏலிங்கிற அந்த ஊழியக்காரர்கிட்ட ஆசாரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு பொருத்தனை காணிக்கையெல்லாம் செலுத்தி விட்டு அவன் கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடுறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, அப்படி என்று சொல்லி ஆமென் துதிக்கிறார்கள் துதிக்கிறார்கள் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து கொண்டே இருங்கள். இந்த அம்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு துதிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நன்றி. முதல்ல சாதா கண்ணீர், இப்போ ஆனந்த கண்ணீர். ஆமென், அல்லேலூயா. முதல்ல கவலையினால் வருகிற அழுவாச்சு, கவலையினால் வருகிற அழுவாச்சு, அழுது அழுது ஜெபம் பண்ணுறது. ஆனால் இப்போ ஜெபம் பண்ணுது, இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிட்டாரே, நன்றி நன்றி என்று சொல்லி ஆனந்த கண்ணீரோடு இந்த பிள்ளைகள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். நாம் நன்றாக துதிக்கும் பொழுது நம்மை அவரே ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பணம் இல்லாத நேரத்தில் பணம் உங்கள் கிட்ட வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பொருள் இல்லாத நேரத்தில் பொருள் வருவதற்கு உதவி செய்வார். நகை இல்லாத நேரத்தில் நகை உங்களை தேடி ஓடி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். இவங்களுடைய மகன் சின்ன குழந்தை, அந்த குழந்தையை நினைச்சு சொல்லுது, என் பையன் ஒரு காலத்தில் பிரபுவோடு உட்காந்துருப்பான், ராஜாவோடு உட்காந்துருப்பான் அப்படின்னு. உண்மையாலுமே சாமுவேல் என்ற தீர்க்கதரிசிக்கு அந்த காலத்தில் இருந்த முழு உலகமும் பயந்து நடுங்குச்சு. அல்லேலூயா. சவுல் ராஜாவை இவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார், தாவீது ராஜாவை இவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். அவங்க 2 பேரும் ராஜாவாக இருந்தாலும் சாமுவேல் தான் உண்மையான ஆவிக்குரிய ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் இவருடைய வார்த்தை மீறி அவங்க 2 பேரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது.
இவர் பார்த்து அந்த சவுல் ராஜா பார்த்து சொன்னார், உன்னுடைய ராஜ்யம் 2ஆ போகுன்னாரு. 2ஆ போயிடுச்சு. 2ஆ போகுன்னா 4ஆவே போயிடுச்சு. சாமுவேல் சொன்னார், உனக்கு 2ஆ போயிடும் அப்படின்னார். நீ சொன்ன பேச்சு கேட்கல, நீ கீழ்ப்படியில், ஆகையால் உன்னுடைய ராஜ்யம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னார். பிரிஞ்சே போயிடுச்சு. தாவீதை பற்றி சொன்னார், நீ நல்லா இருப்ப, உன் பையன் நல்லா ஊழியம் செய்வான், எனக்காக ஆலயத்தை கட்டுவான், நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்ன பிரகாரமாகவே உன்னுடைய சிங்காசனம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபினாலே அவர் என்ன வாய் தர சொல்கிறாரோ அது அப்படியே நடந்தது. அவர் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுது, என் பையனை ஆண்டவர் பெரிய ஆளாக்குவார் என்று. அல்லேலூயா. அதை நினச்சி சோத்திரம் சொல்லுது. நீங்கள்லாம் அப்படி நினச்சி சோத்திரம் சொல்கிறீங்களா? என் பையன் பெரிய ஆளாவான், என் புள்ள பெரிய ஆளாகும், என் வீடு பெரிய வீடாக இருக்கும், என்னுடைய கார் நல்ல காராக இருக்கும், என் பிள்ளைகள் எல்லாம் கவர்மெண்ட் வேலை வாங்குவார்கள். வாய் திறந்து சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்னீங்களா, ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அவிசுவாசமாக பேசுகிறீங்க, அவிசுவாசிகளோடு பழகிறீங்க, அதே போலவே நீங்களும் நடந்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வரணும், அன்புக்குள்ளே வரணும், ஆண்டோடைய எழுப்புதலுக்குள்ளாக வரணும். இப்படி 10 வார்த்தைகளை அந்த அம்மா சொல்லி 10 வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நாய்ந்திருத்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். துதிக்கிறதுக்கு தான் இப்போ 10 வசனத்தை சொல்லி அந்த அம்மா துதிச்சிருக்குது. நீங்களும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி 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 ஆண்டவரை நம்பி வசனத்தை சொல்லி சொல்லி ஆமென், அவரை நினைத்து நினைத்து அவரை போற்றி 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 நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சிலர் துதிக்கிறதுக்கு சங்கட்டம், சோத்திரம் பண்ணுறதுக்கு சங்கட்டம். சீக்கிரம் முடிக்கிறீங்க. சீக்கிரம் ஏன் முடிக்கிறீங்க? சீக்கிரம் முடிக்கவே கூடாது. எந்த ஜெபமாக இருந்தாலும் சரி நன்றாக ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு நல்ல ஜெபமாக இருந்தால் ஒரு 5 நிமிஷமாவது ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணணும். சும்மா ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு ஏசுநாம ஜெபிக்கிற பிதாவே ஆமேன் அப்படி சொல்லக்கூடாது. அது ஜெபமே இல்லை. கொஞ்ச நேரம் துதிங்க, கொஞ்ச நேரம் வசனத்தை கண்டுபிடிங்க. இந்த ஜெப குறிப்புக்கு என்ன வசனம், அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜெபத்தை முடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கிறது அது ஒரு காரியம் அல்ல. உணர்வோடு, ஆவியோடு, ஆத்மாவோடு ஆண்டவர் சொன்னார், முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தைக்கு உசுறு போயிட்டு இருக்குது, ரொம்ப சீரியஸ், ஜெபம் சொல்கிறாங்க. ஒரே சொன்னால் நல்லா போயிருமா? சொல்லுங்கள். ஆண்டவரை முடிஞ்சால் நல்லா வச்சுருங்க, இல்லைன்னா சாவடிங்க, இப்படியே நம்ம சொல்ல முடியும்? கெஞ்சுவோமா இல்லையா? எப்படியாவது ஆண்டவரே இந்த குழந்தைய காப்பாற்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஒரு மகள் கிட்டத்தட்ட ஒரு 1997 ஒரு மகளுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு குழந்தைக்காக. அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு இருக்கும், 3.5 வயசு 4 வயசு, எல்கேஜிக்கு முன்னாடி. ஆனால் பேசுது இதாக்கண்ணு பாஸ்டர் சோத்திரம் சொல்லு அப்படின்னா சோத்திரம் சொல்லும். அது மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த சின்ன குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாத காய்ச்சல், வயிற்றோட்டம் அதெல்லாம் ஏற்பட்டு அப்படியே கண்ணெல்லாம் உயிர் போய் கண்ணெல்லாம் அப்படியே ஆடாமல் அப்படியே நின்று போயிடுச்சு. 5 கிலோமீட்டர் சைக்கிள் அழுத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், அந்த குழந்தைக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினேன். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது, அதாவது அவங்க அப்பா சொல்கிறாரு, பாஸ்டர் வந்துட்டார் கண்ணை திறந்து பாரு. அவங்க அம்மா சொல்லுது, பாஸ்டர் வந்துட்டார் கண்ணை திறந்து பாருமா அப்படின்னு பேசுங்குது. தட்டி விட்றாங்க, ஒன்றுமே ஆக்ஷன் இல்லை. கண்ணும் மேலே போன கண்ணு அப்படியே மேலே பார்த்த மாதிரியே இருக்குது, கீழே வரமாட்டேங்குது, இமைகள் மூடவே இல்லை. ஊக்கமாக ஜெபம் பண்ணினேன். ஒரு அலியிலே சொல்லுங்கள். சும்மா ஒப்புக்கு சப்பானா ஜெபம் பண்ணக்கூடாது. உனக்கு வலிச்சா எனக்கு என்ன, உனக்கு வலிச்சா எனக்கு என்ன பாடம் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது, அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா ஒரே வாரத்தில், ஆண்டவரே குழந்தை கொடுத்தீங்களே ரொம்ப நன்றி, குழந்தை நீங்கள் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரியா, அப்படி சொல்லிட்டு போகல. எவ்வளோ நேரம் முட்டி போட்டு என்ன செய்த 10 வசனங்களை சொல்லி துதித்து 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 அவரை புகழ்ந்து போற்றி அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறாங்க. அதே போல் அந்த குழந்தைக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த குழந்தையை ஆண்டவருடைய கிருபினால் அதுக்கப்புறம் மூஞ்சில் தண்ணி அரைச்சி ஏசுனாத பொல்லாத ஆவியை போன்னு சொல்லி அதுக்கப்புறமாக விருக்குன்னு அந்த பிள்ளை உளுந்தது. அதுக்கப்புறமாக சுடு தண்ணி வச்சு காய வச்சு மேலெல்லாம் ஊற்றி விட்டு அந்த பிள்ளைய ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி
ரெடி பண்ணி அதுக்கப்புறமாக மீண்டும் ஜெபம். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது மீண்டும் பாஸ்ட்டுக்கு சோத்திரம் சொல்லு கண்ணுன்னா சோத்திரம் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், சோத்திரம். அவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நான் இந்த குழந்தை மரித்து விட்டது என்று நினைத்தேன். ஏன்னா அவங்க என்னை கூப்பிட வந்தாங்க. அந்த காலத்தில் ஃபோன் வசதியெல்லாம் இல்லை, நேரடியாக வந்து தான் கூப்பிடணும். அதனால் என்னை கூப்பிட வந்துட்டு போவாங்காட்டியுமே 1.5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. நான் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. போட்ட வாக்கிலேயே கடந்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆசிரிக்கிறார். இன்ன வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்குது. அந்த குழந்தை கல்யாணமே பண்ணிருச்சு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருந்து உதவி செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நிறையா துதிச்சு, நிறைய போற்றி, அதுக்கப்புறம் தான் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யணும்? முடிக்கணும். உணர்வு அதில் இருக்கணும், உயிரோட்டம் அதில் இருக்கணும், விசுவாசம் அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென், அல்லேலூயா. பொறுப்பற்ற ஜெபங்களை நீங்களே ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மேலிருந்து கேட்க மாட்டார். அவங்களே பொறுப்பு இல்லாத ஜெபம் பண்ணுறாங்களா, என்ன பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நிற்பார். ஆனால் நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு ஜெபம் பண்ணி பாருங்கள், சோத்திரம் சொல்லி பாருங்கள், துதிச்சு பாருங்கள், நல்லது நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:8. ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய ஊழியத்திலே என்னுடைய முதல் பிரசங்கம் இது. இந்த சங்கீதம் 34. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நான் கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா மட்டும் நான் இறக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். ஆமென். நீங்களும் அப்படி சொல்லணும், நீங்களும் அப்படி துதிக்கணும். அப்படி துதிக்கும் பொழுது அவர் சொல்ற மாதிரியே நீங்களும் சொல்லலாம், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க. எப்போ சொல்ல முடியும்? நன்மை செய்யும் பொழுது நீங்கள் அதை மனதார சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எதிரியாக இருந்தார்கள், எதிர்த்து வந்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்படி நமக்கு நன்மை நடக்கும் பொழுது நல்லவர் 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 என்று நாம் சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்திலே அவரை நோக்கி அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். ஆமென். நல்ல சோத்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் முகங்கள்லாம் என்ன செய்யாது? வெக்கப்படாது. நீங்கள் சோத்திரம் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறதுனால தான் முகமும் வெக்கப்படுது. ஏன் உங்களுடைய காரியம் பெயிலாகுது அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்கு எல்லாரும் பெயிலாக இருக்கிறீங்க. நல்லா சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அல்லேலியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க, துதிக்க மாட்டேங்கிறீங்க, ஆராதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆகையால் உங்களுக்கு காரியம் வாய்க்காமல் போகிறது. ஆனால் கர்த்தரை நன்றாக துதியுங்கள், உங்கள் காரியம் நன்றாக வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆமென். என்னென்ன காரியம் உங்கள் வீட்டில் இல்லையே எல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்து வல்லவராக இருந்து ஒரு நன்மையும், பணம், பொருள், பதவி, ஆசீர்வாதம், ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவு செய்து உங்களை தேவன் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். வீட்டில் போய் நல்லா துதியுங்க, ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் வரும்பொழுது நன்றாக துதித்து கொண்டே வாருங்கள், ஜெபித்து கொண்டே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே
துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். போதுமானவரே துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறவரே துதிக்கிறோம். மரித்து உயிர்த்தெழுந்தவரே துதிக்கிறோம். எல்லாதமான ஆசீர்வாதத்தை தருகிறவரே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நல்லபடியாக வழிநடத்தும். உங்கள் நாம் மகிமைப்படட்டும். நன்றி. கேட்ட சத்தியத்தின்படி பிள்ளைகள் வாழ உதவி செய்யும், வழிநடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவே என்னுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்று சதாக்களின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரி பரிந்தும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you.